டிஎன்பிஎஸ்சி 1.5 டிஎன்பிஎஸ்சி 1.5ல நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சைவ இலக்கியங்கள் பகுதி 1 வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து ஒரு 35 கேள்விகள் பகுதி 1ல் பார்க்க இருக்கோம். மீதி வந்து தொடர்ந்து வந்து தினசரி வீடியோ வந்து பார்க்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு வீடியோவை பார்க்க இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி 1.5 தமிழ் புத்தகம் வந்து தயாராக இருக்கிறது. விலை வந்து 350 ரூபாய். தேவைப்படுவோர் வந்து நம்ம வாட்ஸ்அப் குழுவில் வந்து தகவல் தெரிவிங்க. உங்களுக்கு வந்து புத்தகம் வந்து ஜிபே பண்ணிங்கன்னா புத்தகம் வந்து உங்களுடைய முகவரிக்கு அனுப்பப்படும் உடனடியாக. சரிங்களா? முதல் கேள்வி, பரசமய கோளரி என்று அழைக்கப்படுபவர். பரசமய கோளரி என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். திருமுறை கண்ட சோழன் எனப்படுபவன். திருமுறை கண்ட சோழன் எனப்படுபவன் முதலாம் ராசராசன். திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களை பொறுத்துக. பால் குடித்த போது கதவு திறக்க பாடியது, இது வந்து திருமறைக்காடுல. மன்னன் நோய் தீர்க்க பாடியது மதுரையில் பாண்டியனுக்கு, கூன் பாண்டியனுக்கு. புனல்வாதத்தில் பாடியது. இந்த பக்கம் பார்க்கலாம். வாழ்க அந்தனர் வானவரானினம் தோளுடைய செவியன் இரக்கம் ஒன்றிலீர் மந்திரமாவது நீர். பால் குடித்த போது பாடியது தோளுடைய செவியன் 2. கதவு திறக்க பாடியது இரக்கம் ஒன்றிலீர் 3. மன்னன் நோய் தீர்க்க பாடியது மந்திரமாவது நீர் 4. புனல்வாதத்தில் பாடியது வாழ்க அந்தனர் வானவரானினம் 1. 2, 3, 4, 1. திருஞான சம்பந்தர் ஆண் பனையை பெண் பனையாக்கிய இடம் திருவோத்தூர். இன்றைய பெயர் வந்து செய்யாறுன்னு சொல்றோம். சரிங்களா? திருவோத்தூர். குங்கிலிய கலைய நாயனார் திருஞான சம்பந்தரை சந்தித்த இடம் திருக்கடவூர். திருஞான சம்பந்தரின் பதிகங்களில் கிடைத்தவை 384 பதிகங்கள். பாம்பு தீண்டிய வணிகனின் விடம் தீர்த்த இடம் திருஞான சம்பந்தர். திருமருகல். திருஞான சம்பந்தர் பாடிய பதிகங்களின் எண்ணிக்கை 16,000 பதிகங்கள். ஆனா இப்ப கிடைச்சது நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 384 பதிகம் தான் கிடைச்சிருக்கு. திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. தமிழை பக்தி மொழி எனல் பெரிதும் பொருந்தும் என்று கூறியவர் யார்? தனிநாயக அடிகள். ஆதிசங்கரர் திராவிட சிசு என்று யாரை புகழ்ந்தார்? திருஞான சம்பந்தர். திருமுறைகளை பாடியவர்கள் சைவ பெரியோர்கள். திருஞான சம்பந்தரின் இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. மக்களின் குளிர் சுரத்தை நீக்க திருஞான சம்பந்தர் பதிகம் பாடிய இடம் செங்குன்றூர். மதுரையில் சமணரை புனல்வாதத்திலும் அனல்வாதத்திலும் வென்றவர் திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பெயரை கொடுத்தவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரின் சிவிகையை, அதாவது பல்லக்கு, சிவிகைனா பல்லக்கு, சிவிகையை திருநாவுக்கரசர் சுமந்த இடம் திருப்பூந்துருத்தி. திருஞான சம்பந்தரின் பாடல்கள் தொடர்புடையவற்றை பொறுத்துக. 8ஆம் பாடல். ஒவ்வொரு பதிகத்திலும் 8வது பாடல் 9வது பாடல் எதை பற்றியதுன்றதுதான் இது. 8ஆம் பாடல், 9ஆம் பாடல், 10ஆம் பாடல், 11ஆம் பாடல். இந்த பக்கம் சமண எதிர்ப்பு. பதிகத்தின் பயன் ராவணன் சிவன் உயர்ந்தவர். சிவன் உயர்ந்தவர்னா பிரம்மா இவரை யாரை விட, திருமாலை விட சிவன் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றது வந்து எந்திராவது பாடல் அப்படின்றது தான் கேள்வி. சரிங்களா? இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு பதிகத்திலும் 8ஆம் பாடல் யாரை குறிக்கும்னா ராவணனை குறிக்கும். அப்போ 3. 9ஆம் பாடல் வந்து பிரம்மா திருமாலை விட சிவன் உயர்ந்தவர் அப்படின்னு குறிக்கும். அப்போ 4.
10ஆம் பாடல் வந்து சமண எதிர்ப்பு, அப்போ 1. 11ஆம் பாடல் வந்து அந்த பாடிய பதிகத்தின் பயன் அப்படின்னா அந்த பாடலுடைய குறிப்பு வந்து இடம்பெறும். சரிங்களா, அதை வந்து குறிப்பிடுவாங்க. அப்போ அது எங்க இருக்கு? 2. அப்போ சரியான விடை 3, 4, 1, 2. தேவாரம் என்று அழைக்கப்படுபவை முதல் 7 திருமுறைகள். திருஞான சம்பந்தர் திருக்குறிப்பு தொண்டர் நாயனாரை சந்தித்த இடம். அதுக்கு முன்னாடி இந்த தேவாரத்தை பாடிய 3 பேர் யாரு? முதல் 7 திருமுறைகள் தான் தேவாரம். அந்த 7ல் வந்து யார் யார் பாடினதுன்னா திருஞான சம்பந்தர் வந்து முதல் 3 திருமுறைகள் 1, 2, 3. திருநாவுக்கரசர் வந்து 4, 5, 6 அடுத்த 3 வந்து பாடினார். சுந்தரர் வந்து 7ஆம் திருமுறை பாடினார். இது 3 தான் வந்து என்ன சொல்றாங்க? முதல் 7 திருமுறைகள். மொத்தம் 12 திருமுறைகளா? அப்ப 7 திருமுறை வந்து சொல்லியாச்சு. 8வது திருமுறை வந்து மாணிக்க வாசகர். அதுல என்னென்ன இருக்குதுன்னா திருவாசகமும் திருக்கோவையாரம் இருக்கு. 9வது திருமுறையை பாடியவர்கள் வந்து திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர் வந்து பாடினாங்க. 9ஆம் திருமுறை ஞாபகம் வச்சுங்க. 9ஆம் திருமுறையை பாடியவர்கள் 9 பேர். 10ஆம் திருமுறை வந்து திருமூலர் திருமந்திரத்தை பாடினார். 11ஆம் திருமுறையை பாடியவர்கள் வந்து திரு ஆலவாய் உடையார் உட்பட 12 பேர். 11ஆம் திருமுறையை பாடியவங்க 12 பேர். 12வது திருமுறை வந்து சேக்கிழாருடைய பெரிய புராணம். சரிங்களா, 20வது கேள்வி பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை சந்தித்த இடம் திருசெங்காட்டான்குடி. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று கூறியவர் யார்? சுந்தரர். 23 பண்களில் அதாவது இசைகளில் பாடியுள்ளவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் சந்தித்த இடம் திருப்புகலூர். சிவநேச செல்வரின் மகளான பூம்பாவைக்கு திருஞான சம்பந்தர் உயிர் கொடுத்த இடம் திருமயிலை. திருஞான சம்பந்தர் பிறந்த ஊரான சீர்காழியின் வேறு பெயர் அல்லாதது கவனிங்க. நவபுரம், அப்போ தோணிபுரம், பிரம்மபுரம், வேணுபுரம் இது எல்லாமே சீர்காழியுடைய வேறு பெயர்கள். குறவர்கள் என்பதன் பொருள் பெரியவர்கள். அப்ப சைவ குறவர்கள் மொத்தம் எத்தனை பேர் சொல்றோம்? 4 பேர் சொல்றோம். யார் யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். 4 பேர் தான் சைவ குறவர்கள் சொல்றோம். முதல் 3 திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர். திருமுறைகளை பாடியவர்கள் மொத்தம் 12 திருமுறைகளையும் பாடிய மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. சரிங்களா, 27 பேர். 27 பேர் பாடிக்கிறாங்க திருமுறைகள் மொத்தம். 12 திருமுறைகளையும் பாடியவர்கள் 27 பேர். 12 திருமுறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சைவர்களின் தமிழ் வேதம். மூவர் தமிழ் என்று அழைக்கப்படுவது முதல் 7 திருமுறைகள். மூவர் முதலிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் என்று சம்பந்தரை புகழ்ந்தவர் யார்? சேக்கிழார். சமய மறுமலர்ச்சி காலம், பக்தி இலக்கிய காலம், பக்தி இயக்க காலம் என்று அழைக்கப்பட்டது பல்லவர் காலம். 220 பதிகளுக்கு சென்று இறைவனை வழிபட்டவர் திருஞான சம்பந்தர். நம்பியாண்டார் நம்பி தொகுத்த திருமுறைகளின் எண்ணிக்கை 11 திருமுறைகள். அப்ப 12வது திருமுறையான சேக்கிழாருடைய பெரிய புராணம் வந்து நம்பியாண்டார் நம்பிக்கு பிறகு வந்து சேர்க்கப்பட்டது. சரிங்களா, இந்த வீடியோவில் சைவ திருமுறைகளில் திருஞான சம்பந்தரை பற்றி முக்கியமான கேள்விகள் வந்து 35 கேள்விகள் வந்து பார்த்தோம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். TNPSC 1.5 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
டிஎன்பிஎஸ்சி 1.5 உடைய தமிழ் புத்தகத்தை பெற்று பயன்பெறுங்கள். டிஎன்பிஎஸ்சி 1.5 குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று அரசு கனவை நிறைவேற்றிடுங்கள். நன்றி, வணக்கம்.